Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கொத்தமல்லி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் இல்ல, இதுக்கு வந்து சேனக்கிழங்கு பொரியலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அதாவது ஒரு கட்டு கொத்தமல்லியை தடிமனா இருக்கிற அதாவது இந்த மாதிரி இருக்குது நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதில் மட்டும் இருக்குது இது மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு இளந்தண்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி தலை, இஞ்சி, பூண்டு அரைச்சிருக்கிறோம். இது கூட நம்ம பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டோம். காரத்துக்கு இதுவே போதும். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு நான் ரைஸ் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஆற வச்சுக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். பார்த்திங்கன்னா இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதாவது ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொலபொலன்னு வரும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சாதம் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3-4 முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சாதத்துக்கும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆனோடனே அதாவது கொத்தமல்லி இதனோட பச்சை வாசம் போயிடட்டும். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆச்சுன்னா நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். போடுறதே கொஞ்சம் உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துக்கும் சேர்ந்து உப்பு போட்டதுனால திருப்பி உப்பு போட வேண்டியதில்லை. இது வந்து கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறோம். நம்ம அதாவது 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வந்து லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஈரப்பதம் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இது வந்து மழைக்காலங்கள் மட்டும் கிடையாது, சீசனுக்கு தகுந்த மாதிரி. அதாவது கொத்தமல்லி வந்து நிறையா கிடைச்சதுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். தோலோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம தோலோடு தான் கட் பண்ண போகிறோம். இந்த சைஸில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டோம். இது ஒரு டைம் அலசிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு எதுவும் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு வரவலுக்கு நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. அதாவது இடையில நான் இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே தான் இருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது ஃபஸ்ட்லேயும் போடலாம், இப்போவும் போடலாம். இப்போ போடுறப்ப என்னென்னா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அதாவது என்னென்னா இடையில எடுத்து கிளறிட்டே இருங்க.
நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா வறுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சுன்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்படியே உள்ளே போகும். அவ்வளோதான், மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. கொத்தமல்லி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா, மழை காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியிலையும் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.